ஹாய் ஹலோ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர் சிந்தர்லிங் பிரின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துங்க. அப்போ அவங்களுக்கு இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க நண்பா. இது உங்கள் மான்கா எக்ஸ்பிளேஷன் சேனல். வாங்க நண்பா கதைக்குள்ளே போவோம். கதையோட ஓப்பனிங்கில் போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அதே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் செத்தேட்ட நடிப்பு ஆக்டிங் ஒன்று போட்டு விட்ருவா. எளிமை குந்திக்கிட்டு நானே செத்துட்டேன்னு நினைச்சிக்கலாண்டி கேட்கவும் அவங்க பயந்துட்டு கோஸ்ட்டு பயந்துருவா. சரியா பயந்து விட்டு பார்த்தா நீ இன்னும் சாவலை அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு பாப்பா வருமா. அப்போ அவள் எளிமை நின்றுக்கிட்டு என் ஆக்டிங் பிடிச்சிருந்திக்கா நல்லா இருந்திக்காண்டு கேட்டுட்டு யோசிச்சுட்டு கிடக்கா. அப்போ அவள் பார்த்து என்ன நடித்ததை பார்த்து பயந்துட்டிங்களா, உண்மையிலே இதேமாரி நடக்குங்க, அந்த மோதிரம் கிடைச்சாட்டி அப்படின்றா. ஐயோ கோம்பர் எங்கிட்ட என்ன ஆச்சு, இங்கேயாச்சும் மோதிரம் உண்டு அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்தா கிட்டத்தில் வைத்து உண்மையிலேயே டியூக் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா செத்தீங்கடா அப்படின்றா. அப்போ அந்த மேட்டி சொல்கிறா, என்ன எங்களை அச்சுறுத்துறீங்களா, பயங்காட்டுறீங்களாண்டா. சொல்கிறா, பூச்சிக்கல்களை நான் ஏன் பயங்காட்டணும் அப்படின்றா. நிறைய பூச்சியெல்லாம் போய் சுற்றிட்டு கிடக்குண்டோம். அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் மன்னிச்சிடுங்கன்னு காலில் விழுந்துடுறாங்க. அப்பாவா அது சரி அப்படின்றா. கட் பண்ணா உங்களுக்கு இப்போ என்ன செய்யணும்னு தெரியும் தானே பார்க்குறாங்க என்ன செய்யணுன்னு. உடனே அந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு வாங்க என்கிட்ட அப்படின்னு வரட்டும் எல்லாம் வான்ட்டு கீசி கற்றுட்டு ஓடுறாங்க டக்குட்டு. எப்படி தெரியலாம் அந்த மோதிரம் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு போட்டு இங்கே வர. அப்போ ரெண்டு கோஸ்ட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அப்போ திரும்பி பார்க்குறா, என்ன இப்படி பார்க்குறாங்களே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன நடகம் என்ன விருது அப்படின்றாங்க. அப்போ அவ யோசிச்சிரா, நான் போன இதில் பில்லி ஆக்டிங் பண்ணி நிறைய விருது வாங்கி வச்சேன்ட்டு. அப்போ அந்த கோஸ்ட் நடித்தா விருதெல்லாமா தருவாங்க அப்படின்ட்டு கேட்டுவிட்டு, அப்படின்டா அந்த மோதிரத்தை நீங்கள் ஏற்கனவே எடுத்துட்டீங்களா அப்படின்றார் பட்லர் கோஸ்ட். அப்போ ஓ எஸ் அப்படின்றா. கட் பண்ண அது விஷயம் இல்லை அப்படின்றா. எனக்கு எது இருந்தாலுங்க அதை 2 மடங்காக திருப்பி கொடுக்குறீங்களாம் விஷயம் இருக்கு அப்படின்றா நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணால் அங்கே அந்த ரோஜா பூந்தோட்டம் அதை காட்டுறாங்க. அந்த ரோஜா பூந்தோட்டத்தில் இஞ்சான வச்சேன் எங்கே அது இதுக்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆள் தேடிக்கிட்டுச்சா. பார்த்தா அந்த மெய்டு ஒரு மாதிரி தேடிக்கிட்டு இருக்கா. அப்போது இல்லை இது இங்கே இல்லை அப்படின்ற. இல்லாட்டி அப்படின்டா எங்களில் யாரும் அதை எடுத்துருக்கணும், யாராக இருச்சிங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறீங்க அங்கே பூந்தோட்டத்தை கேட்குறா. அப்போ அவங்க ஹெட்பட்டில் இருந்து பார்க்குறாங்க. பஞ்சில் ஒரு ஆள் கோவமா என்ன உண்மையாக சொல்கிறா, அந்த மோதிரத்துக்காக தோட்டத்தில் அவங்க தோண்டிட்டு இருந்தாங்க அப்படின்டா. லேடி கமலியாக அவங்க அந்த மோதிரத்துக்காக தானே தோண்டிருப்பா அப்படின்னு யோசிச்சிரு. அதை புரியாமல் நான் திட்டி விட்டேன், ரோஜா தோட்டத்தை கரவாக்குற அப்படி இப்படின்னு திட்டேன், ஏன்னா நான் ஒரு முட்டாள் அப்படின்னு யோசிச்சிறார் டியூ. சரி லேடி கமலியை வளைச்சி வா அப்படின்றார். அப்போ அவர் யோசிச்சிறார். அப்போ அவள் அதுக்கு வேண்டிய தான் தோண்டிருச்சா அப்படி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டாவா அவள் அப்படி நினச்சிக்க மாட்டானா. அப்படி நினச்சிருந்தான்னு யோசிச்சுக்கலாம். கதை ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபாதர் என்னையை கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு வாழ கமலியா வந்து யோசிச்சிடா. இவர் என்ன எப்படி கேட்குறாரு, நான் அவர் வந்தோடனே மோதிரம் தொலைஞ்ச விஷயத்தை எங்கன்னிட்டு செல்ல ரெண்டு கேட்டார். அதுக்கு தான் அப்படி யோசிச்சிடா. என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்ற. அதுக்கு அவர் யோசிச்சுட்டு என்ன அப்போ என்கிட்ட செல்ல மாட்டியா, ஏன் செல்லலை அப்படின்னு ஒரு மாதிரி கோவத்தோடு கேட்குறார். அதுக்கு அவள் நான் அது தொலைஞ்ச இதில் தேடிக்கிட்டு இருந்துட்டேன், அதெல்லாம் மறந்துட்டேன்றா. அப்போ இந்த விஷயமெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு, என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்கணும் நீ அப்படின்ட்டு யோசித்துவிட்டு அவள் பார்க்குறா. இந்த கண் இது என்னைய கொள்ளைகள் இருந்த மாதிரி இல்லையே, இது வேறு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சிடா. ஒரு வேளை டியூக் நம்மளில் பரிதாபப்படுறாரோ அப்படின்னு அவள் யோசித்துவிட்டு அவரை ஏங்கிட்டு, அது ஒன்றும் இல்லை ஃபாதர் பிஸியாக இருக்கவும் வேலையில் நான் சொல்லலை அப்படின்னு கோவத்தில் கத்துறார். எது நடந்தாலும் இனி முதல்ல என்கிட்ட சொல்லணுங்க, எதிர்காலத்தில் எப்போண்டாலுங்க என்கிட்ட அவங்க வந்து சொல்லணும் அப்படின்றார். அப்போ அவரை கண்ணை பார்க்குறா. கண்ணை ஒரு மாய் வச்சு இவர் என்னையை பற்றியெல்லாம் கவலைப்படுறாரா அப்படின்னு யோசித்துவிட்டு இவர் ஒருவேளை திருந்திட்டாரோ அப்படின்னு யோசிக்கிற. ஒரு நிமிஷம் போகிறோம் அப்படியெல்லாம் இருச்சைண்டு விட்டு இங்கே வர ஏதோ மெப்போ வச்சு நோண்டிட்டு இருக்கீங்களே. அந்த 2 கோஸ்ட்டும் கேட்குது, மேடம் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவோ ஒன்றும் இல்லை அப்படின்றா. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதுக்கெல்லாம் காரணம் ரவின்ற. அப்போ ரவிக்கு தும்மல் வரும். ரவி என்ன ஏன்டி என்னை பற்றி யோசிக்கிறா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவ சொல்கிறா, அந்த பையன் அவன் 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 வந்துடுவான் சீக்கிரம், இது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் லுடுல் செப்ரல்ன்ற ஒருத்தன், அவன் எங்களோட மூத்த அண்ணன் அப்படின்ற. கட் பண்ண இங்கே நம்மளோட ஹீரோயினை காட்டுறாங்க. அங்கே ஒரு மெய்டரல் வந்து
உங்களை டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிக்கார், கட்டாயம் வரணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கியா. அப்போ நம்ம கோஸ்ட் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ ஹீரோயின் நினைக்கிறா மரியாதையே பெற்றோம், ஒரு மாதிரி டியூக்கை இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு அப்படி நினச்சிட்டு டீ பார்ட்டிக்கு கிளம்புறா. அப்போ கிளம்பி போய்க்கல யாரையோ பார்த்து யோசிக்கிறா இவனாண்டு பார்த்தா அங்கே அவங்களோட தம்பி பையன் இருக்கான். அவனை பார்த்து இவன் வரமாட்டானே இப்படியெல்லாம் டீ பார்ட்டிக்கு, அதுவும் என்னையோட அப்படின்ட்டு யோசிக்கிறா. அப்போ அவன் ஹாஹாண்டு சிரிச்சு போட்டு வா வந்து உட்காருன்றா. அப்போ மனசுக்குள்ளே ஏசிறா இவன் டியூக்கிற முன்னுக்கு மட்டும் நம்மளை நல்ல பிள்ளையோட நடந்துறான் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் அளவுக்கு குந்தினோடனே அவனை பார்க்குறா. அவனை பார்த்தா ஏதோ குட் மூடில் இருக்கிற மாரி இருக்கான் ஆள், ஜாலியாக. அப்போ அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கின்ற. அப்போ நம்ம ஹீரோயின் என்னாண்டு பார்க்குற வேப்படா. அப்போ அவன் சொல்கிறான் மேஜிக் டவர் அங்கேருந்து என்னைய கூப்பிட்டுருக்காங்க, செலக்ட் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு பெருமையாக பீத்துறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு பார்த்தா ஒரு மாதிரி அவனை பார்த்தா ஒரு பூனைக்குட்டியாட்டம் இருந்துச்சு, ஹாப்பியாக இருக்கிற பூனைக்குட்டியாட்டம். அப்போ அங்கே ஒருத்தன் பாரு விக்டர்ன்ற ஒரு பட்லரோட மயிலாடு, இது நான் தான் விக்டர், நம்ம இது மூத்த அண்ணன் வந்துட்டாங்க, அவர் போர்லாம் வந்துட்டார் அப்படின்றாங்க. அப்போ இவருக்கு உடனே மூஞ்சில் சந்தோஷம் டியூக்குக்கு ஆனதம் தாங்கலை. அப்போ நம்ம தம்பியா பிள்ளை நினைக்கிற நம்மளை பாராட்டவே இல்லை கடைசி மட்டும் அப்படின்னு நினைக்கிற. அப்போ நம்ம ஹீரோயின் பாவமாக பார்க்குறா இவனை பாராட்டலேண்டு. அப்போ அவர் அங்கே விதி பேசிட்டு இருக்கார் அப்படியாண்டு. அப்போ அவள் ஒரு மாதிரி பார்க்குறா, இவன் அந்த பாராட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான், அவர் ஹாய்ச்சிட்டு. அப்போ அவன் எழுப்பிட்டான், எனக்கு வேலை இருக்கு அப்போ நான் விடைபெறுகிறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறார். அப்போ நம்ம ஹீரோயினும் சரி நானும் பேசிட்டு வரேன் அப்படின்றா. அப்போ அவர் சரின்னு முடிஞ்சல அவனை பெருமையாக பேசிட்டு இருக்கிறார். அப்போ நம்ம ஹீரோயின் வெளியே வர. அப்போ அவனை பார்த்து கூப்பிட்டா அவன் திரும்பி பார்க்குறான், என்ன பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவப்படுறான். அண்ணங்கிற போரில் வந்துட்டாங்கடா, எனக்கு அந்த திறமை இல்லைண்டா அப்படியா பண்ணுறா அப்படின்டா சரியாக கோவத்தில் போகிறான். இதுவரைப்பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். ஒரு மாதிரி மனசுடைஞ்சி வெறுக்க போய்த்தான். அப்போ ஒரு வார்த்தை மேஜிக் டவரா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை ஒன்று கேட்கு. திரும்பி பார்க்குறான், யார் அங்கே நல்ல திறமையானாக்கள் மட்டும்தான் படிப்பாங்க என்னன்றா. அப்போ அவன் என்ன டீஸ் பண்ணிட்டு கேட்குறான். அப்போ அவள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு விட்டு கிட்ட வந்து நீ நல்லா செஞ்சிருக்கா அப்படின்னு அவன்கிட்ட தோளில் கையை வச்சு உன்னால் இனிமையும் செய்ய முடியும் அப்படின்னு பாராட்டி விட்டு போகிறா. அப்போ அவன் நினைக்கிறான் இந்த வார்த்தைகள் இது அப்பா கிட்ட இருந்து கேட்க நினைக்க வார்த்தைகள் இந்த முட்டாள் சொல்லிட்டு போகிறா அப்படின்னு அவன் நினைக்கிறான். கட் பண்ண இங்கே ஒரு அரண்மனையில் நம்ம ஒரு மேட் செல்ஜா உண்மையிலே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு சரியாக சூட் ஆகுது, இது உண்மையிலே உங்களுக்கு தான் சூட் ஆகுது அப்படின்ற. அப்போ நம்ம ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து உண்மையிலே அழகாக தான் இருக்கேனான்ற. அப்பாவோ உங்களுக்கு முடியே நான் சரி பண்ணிவிட்டேன்னா இன்னும் அழகாக இருப்பீங்க அப்படின்ற. அப்பாவோ முடி வந்துட்டு இல்லையா அங்கே பின்னால் ஒரு ஆள் வரு யாருன்னு பார்த்தா நம்ம தம்பியா புள்ள. அப்போ உடுப்பை பார்த்துட்டு கேட்கல அவன் வந்து சொல்கிறான் எதே தப்பு பண்ணாமல் இருந்தால் சரியா அப்படின்றான். அப்பாவோ முறைச்சி பார்க்குறா திரும்பி என்னாண்டு. அப்பாவோ சொல்கிறான் நான் செஞ்சதை அப்போ நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் செஞ்சதை அப்போ ஒத்துக்கொள்கிறேன். ஏண்டா போன இதில் நான் ஒரு ஆள்ற தலைமுடியை பிடிச்சி பிடுங்குறதுல ஆர்வமாக இருந்துட்டேன்றா. அப்போ இவனுக்கு மூஞ்சி மாறு. அப்போ அவன் கேட்குறா எங்கே உங்களோட என்ன இது பாடம் எடுக்க போகிறீங்க நீங்கள்ண்டு. அப்போ அவன் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு விட அவளோட அழகில் கொஞ்சம் மயங்கி விட்டு இல்லை ரெண்டு விட்டு தலையாடி விட்டு அதை மறந்துட்டேன்னா அப்படின்னு விட்டு எதையோ மறந்துட்டு அந்த ப்ரெசன்டேஷன் இதை மறந்துட்டு சொல்லிட்டு போகிறான். அதை எப்படி மறந்தேன் இவன் ஞாபகம் வச்சா நான் மறந்துட்டேனே சீண்டுட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா போகும்போது நல்ல அழகான உடுப்பனை போட்டுட்டு போயிடுது, இல்லாட்டி ஒப்பிட்டு படுவா, மற்றாக்கள்கிட்ட இருந்து வேறுபாடை காட்டுவா ஒரு மைண்டு சொல்கிறா. அதை சொல்லிவிட்டு போன இதில் நான் பிடிச்சி இழுத்த முடியாட்டோண்டு. அப்போ அவன் அங்கே நடந்து போய்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நடந்து போய்க்குள்ள யோசிச்சுட்டு போகிறாங்க. அவன் இப்படி திடீர்னு இப்படி மாறினா என்ன காரணமாக இருக்கீங்க அப்படின்னு யோசித்துவிட்டு எப்படின்றால நான் என்னோட திறமையை காட்டணும் இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்துட்டு போகிறான். அதோட எபிசோட் முடியுது.